Hello viewers, welcome to the Tamil Traveler YouTube channel and welcome to our studio. என்னடா ஸ்டூடியோன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டூடியோ. ஸோ ஆல் த வீடியோ ப்ராசஸிங்ஸ், எடிட்டிங்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும். அண்டு எல்லாமே யார் பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணுறேன். அதனால தான் என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலேவாக வருது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் மட்டும்தான் உட்காந்து பண்ணுறது. அண்டு இங்கே மேலே இருக்கிறவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நியூ அடிஷன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். அண்ட் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் நீட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தனியாக இருக்குது, அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளோட ஹெல்மெட் ஸ்ட்ராப் மட்டும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ புதுசாக. அண்ட் இது நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு ஆர்வக்கோளாறில். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கனாக்கா இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த சின் ஸ்ட்ராப்பு. அண்ட் இந்த சின் ஸ்ட்ராப்பில் வந்து ஐ எம் ஓகே, பட் எனக்கு அதில் ஒரே சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த மாதிரி சின் ஸ்ட்ராப் போட்டு மவுண்ட் பண்ணுறப்போ என்னால் வைசரை வந்து கம்ப்ளீட்டாக மூட முடியல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன கேப் இருந்ததுனால என்னால் வைசர் லாக்கும் பண்ண முடியல, வைசரை கம்ப்ளீட்டாக மூடவும் முடியல. ஸோ இதுதான் எனக்கு இந்த ப்ராடக்டில் இருந்த ஒரே டிஸ்அட்வான்டேஜு. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ்னாலேயே நான் என்ன சொல்கிறது, நான் மேக்ஸிமம் லைவ் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அதுதான். ஏன்னா இந்த மூட முடியாமல் இருக்க அந்த கேப்பில் வந்து எனக்கு எப்பயுமே காற்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோடய லைவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப டிஸ்டர்பன்ஸஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 80+ போனேனாக்கா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது வரைக்கும் லைவ் போகாததுக்கு ஒரே ரீசனு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த இது புதுசாக அப்கிரேட் பண்ணுது. ஸோ இவங்க எப்படின்னாக்கா, நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக அப்படி ஹெல்மெட்டில் வந்து அட்டாச் பண்ணிட்டு ஒட்டிட வேண்டியதான். ஸோ அதை ஒட்டிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வைசர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸும் பண்ணலாம். அண்ட் இந்த விண்ட்ஸ்க்ரீனும் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போது வைசர் லாக் பண்ணப்போ ஸோ லாக் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னோடய எல்லா ரயில்லையுமே வந்து நான் வைசர் லாக் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பெருசாக வந்து டிஸ்கிரிப்ஷனு, புக்லெட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது கிட்டில் எனக்கு வந்தது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க இந்த 3-4 ஐட்டம் தான். இதை தவிர வேறு எதுவுமே வரல. இதோட வெயிட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 50 கிராம்ஸு. அண்டு இது பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல். அண்டு இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்னு போட்டிருந்தது ப்ராடக்ட் வாங்குகிறப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன். ஸோ இது மேபி இந்த கயிறை போட்டு நம்ம இந்த கேமராவை கட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து ஒரு ஓப்பனர் மாதிரி இருக்குது, பாட்டில் ஓப்பனர் மாதிரி. இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்க, இது எங்கே கட்டுறது, எதுக்கு யூஸ் பண்ணுறது, நோ ஐடியா. ஸோ இதையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது 2 இல்லாமல் எனக்கு வந்து இந்த 3mm டேப்பு, இந்த 2 டேப் கொடுத்துருந்தாங்க. நான் கூட நினச்சேன் மொத்தம் நமக்கு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ 4ஆக கட் பண்ணி ஒட்டலாமான்னு நினச்சேன். அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி 2ஆக கூட ஒட்டலாம். ஸோ இப்போ நமக்கு இப்போ இருக்க ஒரே வேலை இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணி ஓட்டணும். அது ஒன்று தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து அந்த பழைய அமௌண்ட் மாதிரி கிடையாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ அங்கே இங்கே மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, அந்த இதெல்லாம் முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்பே வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக ஓட்டணும். அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடு ஸ்ட்ராப்பில் இந்த 3mm டேப்பை ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக செட்டிங் ஆகுது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகலாம் கிடையாது, கரெக்டான ஃபிட்டிங்கு. ஸோ ஒரு சைடு ஒட்டியாச்சு. செகண்ட் சைடு இப்போ அதே மாதிரி ஒட்டிடுவோம். ஸோ செகண்ட் சைடும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டுறோம். ஸோ இப்போது செகண்ட் சைடும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ராப்பில் ஒட்ட வேண்டியது எல்லாமே ஒட்டியாச்சு. அண்ட் நடுவில் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த 3mm டேப் கிடையாது. இது எதுக்குனாக்கா உங்களுக்கு அந்த இந்த வெண்ட் இருக்குல்ல, இந்த வெண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த 3mm டேப் வராது. ஸோ அது மாதிரி ஒட்டினீங்கனாக்கா உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான கேப் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த கேப்பு.
ஸோ நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த இதில் வந்து 3mm டேப் கிடையாது. அண்ட் இப்போ வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் பொசிஷன் பார்த்து இதை நம்ம கரெக்டாக இப்போ ஓட்டணும். அண்ட் இப்போது உங்களுக்கு கேமரா சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ லெட் மீ அட்ஜஸ்ட் தி கேமரா லிட்டில் பிட். அண்டு ரூம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா இதெல்லாம் நான் பிளான் பண்ணாமல் எடுத்தது. அண்டு இப்போது கரெக்டான பொசிஷன் மட்டும், சென்டரிங் மட்டும் கரெக்டாக பார்க்கணும். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அண்ட் சைட் பை சைடு நம்ம அந்த 3mm டேப்பில் இருக்க அதர் சைடை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது ஒன்று தான் இப்போது. ஸோ இப்போ வந்து இது கரெக்டான சென்டர் பொசிஷனில் இருக்குது. எனக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் சென்டர்னு. ஸோ அப்படியே அதை வச்சுக்கிட்டு ஸோ இப்போ இந்த 3mm டேப்போட பேக் சைடை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே அழகாக பேஸ் பண்ணணும். இதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து ஈஸியாக வந்துருச்சு. இந்த ரெட் கலர் இருக்கிற சைடு வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ கரெக்டாக மறுபடியும் பொசிஷன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு we can paste it. ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அண்டு இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேலும் ஒரு 1 hour வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுற சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக செட்டிங் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ அதர் சைடு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சைடு பேஸ்ட் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம சென்டர் பார்த்து தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் சைடு வந்து நம்ம டேப்பை ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ணிவிட்டு we can just paste it. அண்ட் இது நல்லா செட்டிங் ஆகணுங்கிறதுக்காக இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 or 2 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஸோ தட் இது வந்து நல்லா செட்டிங் ஆகிடும். அண்டு இந்த ஏர் வெண்ட்டும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ இப்போது நம்ம போட்டிருக்க சின் ஸ்ட்ராப் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ we can open and close just like that. அண்டு கரெக்டான சென்டர் பிளேஸ்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ தட் நான் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணினாக்கா எனக்கு வியூ வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த ரோடு இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். நம்மளோட பர்பஸ் வந்து கேமராவை மவுண்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அந்த சின் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணது வந்து ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் தெரில. பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா எனக்கு ஏர் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அது ஒன்று தான். ஸோ ஐ திங்க் திஸ் வில் சர்வ் த பர்பஸ். அண்ட் இந்த ஸ்க்ரூ வந்து எனக்கு பேக்கேஜ் கூடயே வந்துச்சு. ஸோ யூ வில் கெட் அ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ. ஸோ கோப்ரோ கிட்டு அந்த அக்சசரிஸ் கிட்டு இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ ஒன்று கிடைக்கும். அண்ட் இது தான் எதுக்குன்னு எனக்கு தெரில. ஐ திங்க் இதை இங்கே ஒட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் அசம்பிளி வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த கைத்தை போட்டு கட்டி விட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற வேகத்தில் பிச்சுக்கிட்டு போச்சுனாக்கா கேமரா பறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ அது போக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எது எப்படி இருந்தாலும் அந்த பாட்டில் ஓப்பனர் எது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் வித் திஸ் we have come to the end of the video. அண்டு வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் மிக நன்றி. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இது நான் பேஸ்ட் பண்ணி ஒரு 1 hour கழித்து மவுண்ட் பண்ணி எடுத்தது. ஸோ ஐ திங்க் இட் ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி. எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்த வெண்ட் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த 3mm டேப் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் தி ஏர் வெண்ட்டு. ஸோ இது ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். ஏன்னா சம்டைம்ஸ் நான் ரைட் போகிறப்போ அந்த ஏர் வெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் ஓட்டுவேன். ஸோ எனக்கு அந்த சின் ஸ்ட்ராப் போடுறப்போ எனக்கு அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.